ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றினதுன்னா, நம்ம கண்ட்ரியில் வந்து எதெல்லாம் வந்து சீப்பாக கிடைக்குது, அதர் கண்ட்ரியில் அதே ப்ராடக்ட்டு எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குன்ற கான்செப்ட் தான் இது. ரொம்ப கிறிஸ்பியாக நான் சொல்லிடுறேன். என்னென்னா, எக்ஸாம்பிள் நம்ம கண்ட்ரியில் ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸிலி அவைலபிள், ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். வேறு கண்ட்ரிலாம் போனோன்னா ரொம்ப கஷ்டம். அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறதுக்கு. சும்மா போயிட்டு ஒரு ஜுரம், ஒரு டென்டல் பெயின்னா கூட அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கும். எனி கண்ட்ரி அவுட் ஆஃப் இந்தியா, சரிங்களா? இந்த ஸ்மால் கண்ட்ரிலாம் விட்டுருங்க, பங்களாதேஷ், பாகிஸ்தான்லாம் விட்டுருங்க. ஐம் டாக்கிங் அபவுட் ஹைலி டெவலப்டு கண்ட்ரி. ஓகே, ஸோ நம்ம கண்ட்ரியில் இதெல்லாம் சர்வசாதாரணமாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ பீப்புளோட ஏர்னிங்கை பொறுத்து டாக்டர்ஸ் கிட்ட போவாங்க, அதுக்கேற்ற மாதிரி மெடிசன் கிடைக்கும். அண்ட் ஒன் மோர் திங், இதில் இன்னொரு பியூட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம கண்ட்ரியில் வந்து ஒரு மெடிசன்ஸ் வாங்குறீங்க வச்சிங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு அசித்ரோமைசின், பேராசிட்டமால், பட் பேசிக் மாலிகுல் ட்ரக் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அசித்ரோமைசின் எக்ஸாம்பிள் ஒரு 500 mg நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்க வச்சிங்களேன். அதே சேம் அசித்ரோமைசின் வேறு கண்ட்ரியில் வாங்குறீங்க வச்சிங்களேன், அது அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது. ஐ எம் டெல்லிங் யூ. ஓகே, நம்ம கண்ட்ரியில் அதே 500 அசித்ரோமைசின் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக இல்லை. ஓகேங்களா? ஸோ காரணம் என்னன்னா, நம்ம கண்ட்ரியில் வந்து நிறைய பிராண்ட் இருக்கு. ஓகே, அசித்ரோமைசின் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1000 2000 பிராண்ட் இருக்கு அசித்ரோமைசின்ல. அதில் லோ எண்டு, ஹை எண்டு எல்லாமே இருக்கு. ஓகே, இப்போ அதே அசித்ரோமைசின் வந்து ஒரு டேப்லெட் வந்து 70 ரூபாய்க்கும் இருக்கு, 5 ரூபாய்க்கும் இருக்கு. எப்படி எஃபெக்டிவ் கிடைக்கும்? நீங்கள் வேறு கண்ட்ரி போனீங்கன்னா ஏதாவது 2-3 தான் இருக்கும், எல்லாமே சேம் ப்ரைஸாக இருக்கும், எஃபெக்டிவாக இருக்கும். திஸ் இஸ் த பியூட்டி. அண்ட் ஒன் மோர் திங் எடுத்துக்கிட்டேன், வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும், நல்லாவே கிடைக்கும். அதை பற்றின ஷார்ட்ஸ் நான் போட்டிருக்கேன். அதர் கண்ட்ரிலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹைப்ரிட்டு, எல்லாமே பெருசு பெருசாக இருக்கும் அண்ட் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஈவன் கேரட்டாக இருக்கட்டும், பீட்ரூட்டாக இருக்கட்டும், கொய்யாவாக இருக்கட்டும், ஃப்ரூட்ஸில் எல்லாமே பெருசாக இருக்கும். ஆல் 365 days வந்து அது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். நமக்கு அப்படி இல்லை. அது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் நம்ம இந்தியாவில். அதே மாதிரி வெஹிக்கிள்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல குவாலிட்டி அங்கே கிடைக்குது, அதே சமயத்தில் எக்ஸ்பென்சிவாகவும் இருக்குது. நம்ம வந்து சீப்புன்றதுனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி அனுபவிச்சு தான் ஆகணும். ஒன்று. ஸோ இன்னொன்று எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா, கோல்கேட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கோல்கேட் பேஸ்ட் வந்து த்ரூ தி வேர்ல்டு வந்து அவைலபிள், சேம் பிராண்டு. கோல்கேட்டை நீங்கள் வேறு கண்ட்ரியில் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட்டை வேறு மாதிரி இருக்கும், நம்ம கண்ட்ரியில் வேறு மாதிரி இருக்கும். பிகாஸ் காஸ்ட் எஃபெக்டிவ். அங்கே எக்ஸ்பென்சிவாக இருக்குது, இங்கே சீப்பாக இருக்குது. அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு ப்ரைஸ் கொடுக்குறோம். அப்போ குவாலிட்டியும் அப்படி தான் கிடைக்கும். ஒன்று டைரி மில்க் சாக்லேட்லாம் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணும்போது டைரி மில்க் சாக்லேட் எவ்வளோ குவாலிட்டியாக இருந்தது, இன்றைக்கி இந்தியாவில் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். பட் சேம் குவாலிட்டி நீங்கள் அதர் கண்ட்ரியில் பார்க்கலாம். ஒன்று KFC எடுத்துக்கிட்டிங்க வச்சிங்களேன். KFC போய் சாப்பிடுங்க, நம்ம சென்னையில் KFC சாப்பிடுங்க. அதோட குவாலிட்டியும் நீங்கள் வேறு கண்ட்ரியில் போயிட்டு KFC சாப்பிட்டு பாருங்கள், என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இதெல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் இந்த மாதிரிலாம் நம்ம ஃபியூச்சர்ஸ் வந்து அனுபவிக்க முடியும். ஓகே, நம்ம கண்ட்ரியில் வந்து எல்லாமே பெஸ்ட்டுன்னு நம்ம வந்து நினைக்கக்கூடாது. இதை விட அப்கிரேடு வெர்ஷன் வந்து சேம் பிராண்ட்லேயே வந்து வெளியே வந்து நிறைய பெனிஃபிட் அடைஞ்சிட்டு இருக்காங்க. சாரி, அந்த தசாவதாரம் சொன்னது ராங் இன்ஃபர்மேஷன். அது வந்து தேவர் மகனில் அந்த ரெஸ்டாரண்ட் சீன் வரும் பார்த்தீங்களா, அப்போது சொல்லுவாப்புல கமல் சிங்கப்பூரில் படிச்சுட்டு வருவாப்புல. அப்போ சொல்லுவாப்புல பர்கர் கிங் இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைசி அப்படின்னு சொல்லுவார். யூ ஜஸ்ட் இமேஜின், அந்த பீரியட்லலாம் யாருன்னா பர்கர் கிங்கை பற்றி நினச்சிருப்போமா? அந்த டைலாகையாவது நம்ம யோசிச்சிருப்போமா என்ன பர்கர் கிங் சொல்கிறாருன்னு? See that this is the difference. Okay, thank you.